மாம்சத்தில் தாவீதின் சந்ததியில் தோன்றினவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததினாலே பலமாய் உபைக்கப்பட்ட தேவகுமாரனும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். தேவ பிரசன்னத்துக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் உங்களை வரவேற்கின்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுவார் என்கிற வேத வசனத்தின்படி பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்கின்ற வசனத்தின்படி ஆவியானுடைய தொடுதலுக்கும் ஆவியானவருடைய வல்லமைக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபசந்தியோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஏப்போமாறும் இறங்கி வாரும் எங்கள் ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நம்ம எல்லோரும் ஜெபசிந்தியோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஏப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுகிறது, ஆண்டவர் சீனாய் மலையினிலே அவர் இறங்கினார். தேவ பர்வதத்திலே அவர் இறங்கினார். மோசையோடு கூட பேசினார். அவன் இறங்கி வந்த பொழுது அவருடைய முகத்திலே ஒரு பிரகாசம். ஓ ஹல்லேலூயா. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினா வேதத்திலே நாம் வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் 10வது வசனத்திலும் பத்மோ தீவிலே யோவான் இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட பேசினார், இடைப்பட்டார். ஹல்லேலூயா. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. எம்மையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த
ஜெபிக்கிறங்கள் ஆண்டவரே. உடைய குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் வேதத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் கேட்கட்டும். கிருபையுள்ள வசனம் எங்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்வதாக. கிருபையுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு மத்தியிலே கடந்து வருவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மீண்டுமாக தேவ பிரசன்னத்தில் இருந்து உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நாளினுடைய தேவ ஆலோசனைக்கு திறவுகோல் வசனமாக நீங்கள் வேதத்தை எடுத்து தியானித்துக் கொள்ளலாம். நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் குறித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் அந்த வேத தியானத்தின் மூலமாய் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும் ஒரு விதமான பாரம். அரசாங்கம் சொல்லிவிட்டது, இனிமேல் நீங்கள் தனித்து இருந்து இடைவெளி விட்டு நீங்கள் வாழ்ந்து உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். எங்கும் நடமாட முடியாத ஒரு நிலைமை, வெளியூர்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியூரிலிருந்து வருகிறவர்களும் நம்முடைய இல்லங்களுக்கு வர முடியாத இந்த சூழ்நிலையில் வீட்டிலேயே தனித்திருந்து என்ன செய்வது, இதை குறித்து இந்த வேதம் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்று தியானித்த பொழுதுதானே கர்த்தர் வேதத்தில் இருந்து ஒரு நல்ல வாக்கியத்தை அவர் தந்தருளினார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் பத்மோ என்கின்ற தீவிலே அவர் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் அங்கு இருக்கும் பொழுது அவருடைய அனுபவத்தை தேவன் அவருக்கு தந்த வெளிப்பாடுகளை அவர் தெளிவாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்னவென்று பார்க்கிறோம், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்ற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாயிருக்கிற யோவானாகிய நான் எழுதுகிறது. தன்னை குறித்து அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நான் தான் யோவான், என்னை இந்த பத்மு தீவிலை விட்டிருக்கிறார்கள், இங்கிருந்து நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆவியானவர் சொன்னதை நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். என்னவென்று பார்க்கிறோம், இந்த பத்மு தீவில் அவர் இருந்த பொழுது அவர் சொல்லுகின்றார், இங்கு இருக்கின்ற நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவில் நான் இருந்தேன். எதற்காக? இந்த 2 அருமையான நோக்கத்தோடு கூட. பத்மு என்கின்ற ஒரு தீவு அது ஏதோ கற்பனையின் ஒரு தீவு அல்ல. அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது இருக்கின்ற ஒரு இடம், அது உண்மையான இடம். John was on Patmos, considered to be exiled as a result of anti-Christian persecution under the Roman Emperor Domitian என்று அறிஞர்கள் இன்றைக்கும் ஆராய்ந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். மேலும் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், it was a place under a punishment, or moreover it is proven here, it is a place of exile for convicts. This is how Apostle John came to Patmos, exiled by the Roman Emperor Titus Flavius. இங்கு அவர் குற்றவாளியாக யாரிடத்திலும் சென்று இயேசுவை குறித்து நீ பேசக்கூடாது என்று நடமாட்டம் இல்லாத, ஆட்கள் இல்லாத ஒரு இடத்திலே அவரை கொண்டு வந்து தண்டனைக்குரியவனாக நிறுத்தின பொழுது, இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சூழ்நிலையோடு கூட நான் ஒப்பிட்டு நான் பேசுகிறேன். யோவானுடைய நிலைமை என்ன? தனித்து விடப்பட்ட ஒரு யோவான்,
தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு யோவான், நடமாட முடியாத ஒரு யோவான், பேச்சு துணைக்கு ஆட்கள் இல்லாத ஒரு யோவான், சுதந்திரமாய் நடமாட முடியாத ஒரு யோவான். அவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது மாம்சத்திலே பரிதாபமான ஒரு தண்டனைக்குரிய ஒரு மனிதனாய்த்தான் இருக்கிறானே. அப்படி என்றால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்கள். நீங்களும் நானும் அப்படித்தான். இந்த லாக்டவுன் பீரியடிலே, இந்த காலகட்டத்திலே எங்கும் செல்ல முடியவில்லை சுதந்திரமாக, யாரிடத்திலும் நெருங்கி பேச முடியவில்லை சுதந்திரமாக, இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வீட்டிலேயே இருங்கள், தனித்து இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே என்ன செய்வது? நாங்கள் எவ்வளவு நேரம் வீட்டிலே இருப்பது? சில தொலைபேசியில் பேசும்பொழுது சொன்னார்கள், வேளை வேளைக்கு சாப்பிடுகிறேன் பிரதர், தூங்குகிறேன் பிரதர், அப்பொழுது அவ்வப்போது டெலிவிஷன் பார்க்கிறேன் பிரதர், தூங்கி 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 உடல் தான் பெருத்து விட்டது என்று சொன்னார்கள். ஒருவேளை உலகத்து மனிதர்கள் இப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த யோவானினுடைய அனுபவம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். அந்த தேவ மனிதன் அங்கு இருக்கிற நாட்களில் என்ன செய்தார் என்பதை நமக்கு அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் அந்த அனுபவத்தை தண்டனையாக கருதாதபடிக்கு அவர் தெளிவாய் சொல்லுகின்றார், எதற்காக நான் அங்கு இருக்கிறேன். முதலாவதாக தேவ வசனத்தின் நிமித்தம், the word of God, the purpose of my stay and the revelation being given by the Spirit of the Lord is to know the word of God. தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும், the testimony of Jesus Christ, இவை இரண்டையும் நான் அறிந்து கொள்வதற்காக அந்த பத்மு தீவிலே நான் என்ன செய்தேன்? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். I was in the spirit on the Lord's day. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். ஒரு நாள் உருவாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். லார்ட்ஸ் டே என்று சொல்லும் பொழுது மிகவும் தெளிவாக இந்த நாட்களை நமக்கு தெரியும். It is for the most observant Christians. This Sunday is observed as a day of worship or rest, holding it as a Lord's day because it is the day of Christ's resurrection. இது ஓய்வு நாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல், இது கிறிஸ்துவானவர் உயிரோடு கூட எழுந்த நாளாய் இருக்கிறபடினால் இதை கர்த்தருடைய நாள் என்று எல்லா கிறிஸ்தவர்களும், இது கர்த்தருடைய நாள், இது ஆராதனைக்கு ஏற்ற நாள் என்று இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நாம் ஒவ்வொரு நாளையுமே கர்த்தர் நமக்கு தந்த ஒரு நாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். Every day it's a Lord or God given day. நமக்கு தேவன் தந்த ஒரு நல்ல நாள். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எனவே இந்த லாக்டவுன் பீரியடிலே வீட்டிலே இருக்கின்ற இந்த நாட்களில் நாமும் கூட ஏன் இந்த யோவானை போல ஆவிக்குள்ளான ஒரு அனுபவத்துக்குள்ளாக, it is not a theoretical experience to lead a Christian life, but nevertheless it says it is an experience in spirit, in leading our spirit, into our spirituality, our spiritual life. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையை இப்பொழுது மறுபரிசீலனை செய்யக்கூடாது? அந்த கர்த்தருடைய நாளில் அவர் என்ன செய்கின்றார்? நான் ஆவிக்குள்ளானேன். அப்படி ஆவிக்குள்ளான பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை குறித்து இங்கு அவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். I heard a voice like a trumpet blowing. எனக்கு பின்னாலே ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இருக்கிற வாழ்க்கையிலே
ஆவியினாலே ஜெபித்து ஆவியினாலே காத்திருக்கும் பொழுது, அபிஷேகத்தோடு கூட காத்திருக்கும் பொழுது, வாஞ்சியோடு கூட காத்திருக்கும் பொழுது, இங்கு அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகளின் அருகிலே வந்து ஆவியானவர் தொனிக்க செய்வார். ஆவியானவர் சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதே. எனவே அவர் முதலாவது ஒரு சத்தத்தை அவர் கேட்டார். வெளிப்படுத்தல் 1:13 இரண்டாவது, அவர் தேவனுடைய தாற்பயங்களை, அவருடைய மகிமையை அவர் கண்டார். நான் கேட்டேன், இப்பொழுது அவரை நான் கண்டேன், அவர் பாதத்தில் நான் விழுந்தேன் என்று வெளிப்படுத்தல் 1:17 வாசிக்கிறோம். அவர் பாதத்திலே விழுந்தேன். மரியாளை குறித்து லூக்கா 10 கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இயேசுவின் பாதத்தரையிலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டபடியினால் ஆண்டவர் விதமான ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். அதை போல நீங்களும் நானும் இந்த லாக்டவுன் நாட்களிலே நம்முடைய வீடுகளிலே ஆண்டவருடைய பாதப்படி, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்கின்ற அந்த அனுபவத்தோடு கூட வேத வசனத்திலே நாம் திளைத்திருக்கும் பொழுது நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நாமும் தெரிந்து கொள்வோம். எனவே இங்கு அவருடைய பாதத்திலே விழுந்தேன். வெளிப்படுத்தல் 1:19 அவரிடத்திலே இருந்து கட்டளைகளை நான் பெற்றுக்கொண்டேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளையை நான் பெற்றுக்கொண்டேன். சபைகளுக்காக நான் உனக்கு சொல்லுவதை நீ எழுதி அவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சபைகளை குறித்துதான நிலைமையை அவர் சொல்லி யோவானுக்கு அவர் வெளிப்பாடுகளை தந்ததை போல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். We are the temple of God. And we need to understand the Spirit of the Lord is dwelling in our heart. So when we have the experience of seeing the Spirit of the Lord into our hearts, and we need to meditate the Word of God to see what is the real position of our spiritual life. நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை காத்திருந்து நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். 7 சபைகளை குறித்து அன்றைக்கு பேசினார். எல்லா சபைகளை குறித்தும் உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. பிலதெல்பியா சபையை மாத்திரம் அவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னவர் மற்ற எல்லா சபைகளை குறித்தும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று அவர் சொன்னதை போல இந்த நாட்களில் வேத வசனத்தை கருத்தாய் வாசித்து அதை தியானித்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். பவுல் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ? சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு நீர் போதித்தருளும், என் மீது கண்ணை வைத்து நீர் ஆலோசனை சொல்லும் என்று அவர் கேட்கிறார். நாமும் கூட வேத வசனத்தை வைத்துக்கொண்டு தியானத்தோடு கூட உட்காரும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகள், இன்னும் நெருங்கி ஜீவிக்க வேண்டிய காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் வீட்டிலே மாம்ச ரீதியிலே செலவழிக்கின்ற சில காரியங்கள், இவைகளை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவார். ஒரு நல்ல சந்தர்ப்பம். தண்டனையில இருக்கின்ற ஒரு மனிதன் அதை தண்டனையாக கருதாதபடிக்கு ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய நாளிலே அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை அவர் சொல்லுகிறாரே, அதை போல இந்த நாட்களில் நீங்களும் நானும் இது நமக்கு தண்டனை, இது எனக்கு சரியாக வரவில்லை, எனக்கு வீட்டிலே போர் அடிக்கிறது, எவ்வளவு நேரம் தான் வீட்டிலே உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு தூங்கிக் கொண்டே இருப்பது என்று இல்லாதபடிக்கு எனக்கு அன்பான குடும்பமே, தேவனுடைய ஜனமே, கொஞ்ச நேர வேத வசனத்தை எடுத்து அவருடைய பாதப்படியிலே தியானித்து பாருங்கள். எந்த நேரத்திலும் யாராவது ஒருவர் பேசுவார்கள், அதை கேட்டுக்கொண்டே இருந்து விட்டு ஜெபித்து விடலாம், அவர்கள் ஜெபிப்பார்கள், நாம் ஆமென் சொல்லி விடலாம் என்று இரவல் விசுவாசத்திலே வாழுவதை விட்டுவிட்டு
சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள இந்த நாட்கள் நமக்கு பிரயோஜனப்படுமே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த மனிதன் மூலமாக நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக ஆண்டவர் அதை எழுதி வைக்க வேண்டும்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறபடியினாலே, the experience of John the Baptist, and he was in Patmos as a convict, and it was a punishment area, but nevertheless, but he said, on the day, the Lord's day, I was in spirit, and I have been led by the Spirit of the Lord to hear Him, to see Him, and to lay my word, and to lay my life unto His feet, and to receive the commandments, all the instructions, the rules and regulations for all the churches. In the same way, this is the time. Don't think this is a lockdown time, but this is the time, a favorable time given by the Lord, approved by the Lord, to make our availability at our houses, our residential areas, to sit down and to see the Word of God and meditate it. Meditate it very sincerely and faithfully, to see how we can get out of this tension, the burden, and to get our deliverance in our spirit. This is the day that the Lord hath made. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த கிருபையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளில் அந்த பத்ம தீவில இருந்த அந்த முதலாவது அனுபவத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேசுவேன். வரக்கூடிய நாட்களிலே இரண்டாவது அனுபவத்தை குறித்து நான் பேசுவேன். முதலாவது அனுபவம் என்னவென்றால், அந்த இடத்திலே நான் இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவ வசனத்தின் நிமித்தம். முதலாவது அங்கு இருந்த நோக்கம் என்ன? தேவ வசனத்தின் நிமித்தம். I was there in the island of Patmos to see the word of God, to hear the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள நான் அங்கு தங்கினேன், அங்கு இருந்தேன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்தில் நாம் என்ன செய்யலாம்? இந்த வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் இருக்கிற விசுவாச அனுபவங்கள், அப்படிப்பட்ட விசுவாசிகள் வேதத்தை வாசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று சபையிலே சேர்க்கப்பட்ட அபிஷேகத்தோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பது அல்ல, அதை தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது. It is a book of remembrance was written. To whom? For them that fear the Lord and that meditate upon His name. ஒரு ஞாபக புஸ்தகம், a book of remembrance. அந்த ஞாபக புஸ்தகத்திலே கர்த்தர் யாரை குறித்து எழுதுவார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள். வேத வசனத்தை தியானிக்கின்ற அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்பதை இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய வசனத்தை தியானிக்கக்கூடிய அனுபவங்களை இன்னும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 119வது அதிகாரம் 148வது வசனத்தில், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். I will get my eyes opened when before the stipulated time or before my alarm clock strikes or rings. குறித்த
ஜாமம் ஒன்றை வைத்து நான் படுப்பேன். ஆனால் அதற்கு முன்பே என்னுடைய கண்கள் விழித்துக் கொள்ளும். காரணம் என்ன? அதன் மீது எனக்கு இருக்கிற ஒரு வாஞ்சை. கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையுள்ளவர்கள் காலையிலே வீட்டிலே அதிக நேரம் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். அதிகாலையில் அவரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்கி முடித்து விட்டு சில பேர் சொல்லுவார்கள், இப்பொழுது தான் பிரதர் எழுந்தேன், இந்த நாட்களிலே வேறு என்ன செய்வது, இரவெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், தொலைக்காட்சி பெட்டியில உட்கார்ந்து இருக்கிறோம், எனவே தூங்குவதற்கே மணி 2-3 ஆகிறது, எனவே காலையில தான் நன்றாக தூக்கம் வருகிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த வசனம் இன்றைக்கு ஒரு நல்ல திட்டத்தை அல்லது இது நல்ல ஒரு வார்னிங்கை நமக்கு தருகிறது, எச்சரிக்கை. இந்த மனிதன் சொல்கிறான், குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இதுதான் சரியான ஒரு ஆவிக்குரிய அனுபவம். ஆவிக்குரிய மனிதன் இந்த நாட்களில் காலையில் எழுந்து வேத வசனத்தோடு கூட ஜெப சிந்தையோடு கூட தியானிக்கின்ற ஒரு அனுபவம் அவனுக்கு வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 97 வசனத்தில், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். How love I thy, have it in my meditation all the day. உமது வேதத்தின் மீது எனக்கு எவ்வளவு பிரியம் ஆண்டவரே, நாள் முழுவதும் அது என் தியானம். என்ன அருமையான அனுபவம்! இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்க்க இந்த லாக்டவுன் நாட்கள் நமக்கு பிரயோஜனப்படட்டுமே. வீட்டில் ஏதோ அடைந்து கிடக்கிறேன், எனக்கு போர் அடிக்கிறது என்று சொல்லிக் கொள்ளாமல் இந்த நாட்களை நீங்கள் சரியான முறையிலே ஆவிக்குரிய ரீதியிலே பயன்படுத்தினால் அது பிற்காலத்திலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளவு பிரயோஜனமாய் இருக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 104 அதிகாரம் 34 வசனத்தில், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். My meditation of him shall be so sweet. வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அது நமக்கு இனிமையாயிருக்குமா? யோபு பக்தன் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து அவர் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? உமது உதடுகளின் கற்பனை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, உமது வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன். பலவீனமாய் இருக்கிற எனக்கு ஆகாரம் தேவைதான். நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு வருவதற்கு நல்ல உணவு வகை தேவைத்தான், பழரசம் தேவைத்தான், புலால் உண்ணுதல் தேவைத்தான். ஆனால் இந்த மனிதன் சொல்கிறான், அப்படிப்பட்ட தேவையான உணவை பார்க்கிலும் உமது வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்துக்கொண்டேன். Job has esteemed his words more than his necessary food என்று ஆங்கிலத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட தியானத்தினுடைய அனுபவத்தோடு கூட இருக்கிறீர்களா? நாம் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. பத்ம தீவிலே அடைபட்டு இருக்கின்ற யோவான் அடைபட்ட நாட்களில், தனித்திருக்கிற நாட்களில் அதை தண்டனை என்று எண்ணாதபடிக்கு கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். கர்த்தர் என்னோடு கூட பேசினார், கேட்டேன். கர்த்தரை நான் கண்டேன், அவர் பாதத்திலே விழுந்தேன், அவர் சொன்ன கட்டளைகள் எல்லாவற்றையும் எழுத ஆரம்பித்தேன் என்று அவர் சொன்னதை போல, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் தனித்திருக்கிறேன், எனக்கு இது தண்டனை போல இருக்கிறது, விடுதலையாய் செல்ல முடியவில்லையே என்று ஒருவேளை இந்த நாட்களை நீ வேதனையோடு கூட கழித்துக் கொண்டிருந்தால், இந்த வேதத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இது உனக்கு ஏற்ற ஒரு வேளை, என்னை சந்திப்பதற்கு உனக்கு ஒரு நல்ல தருணம், நான் உன்னோடு கூட பேசுவதற்கு உனக்கு கிடைத்த நல்ல நாட்கள். எனவே நான் சொல்லுகிறது எல்லாம் அனுபவமாக நீங்கள் கொள்ள, அதை கடைபிடிக்க, கீழ்ப்படிய நான் உனக்கு தந்த ஒரு நல்ல நாட்கள் என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டவர்களாக இன்றைக்கு ஒரு புதிய தீர்மானத்தோடு கூட, கர்த்தாவே உம்முடைய வேத வசனத்திலே பிரியமாயிருந்து அதை தியானிக்க இந்த நாட்களில் ஏற்கனவே நீங்கள் அப்படி செய்து கொண்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை அதிலே சோர்ந்து போய் எந்நேரமும் சாப்பாடு, உறக்கம்,
எந்த நேரத்திலும் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக இருந்து தேவையில்லாதது நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். கர்த்தரை கேளுங்கள், கர்த்தர் சொன்னதற்கு கீழ்ப்படியுங்கள், அவர் பாதைப்படியிலே தரித்திருங்கள், அவர் உங்களோடு கூட இடைபடுவார், அதை அனுபவமாக கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளானதை போல இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு கூட நீங்கள் எல்லோரும் அப்படியே கண்களை மூடுங்கள், தலைகளை வணங்குங்கள். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Glory to God. பத்மோல் தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மோல் தீவினிலே பக்தனை தேற்றினீரே, எம்மையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. சொல்லுங்கள், எம்மையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொஞ்ச நேரம் உடைய வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, இந்த கொரோனா வைரஸின் மூலமாக லாக்டவுன் பீரியட்ல இருக்கிற ஒவ்வொருவரும் பத்ம தீவில இருந்த யோவானை போல அதை தண்டனையாக கருதாதபடிக்கு கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளான பொழுது அவன் பெற்றுக்கொண்ட அனுபவங்களைப் போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்தில் உடைய பாதபடியிலே வேத வசனத்தை தியானித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானது செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து உமக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் வாழ்ந்து நாட்கள் விரைவில் வரும். நாங்களும் தேவ சங்கத்துக்கு எல்லோரும் செல்ல போகிறோம், குடும்பமாய் செல்ல போகிறோம், விடுதலையாய் செல்ல போகிறோம், ஆராதித்து உம்மை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அப்படிப்பட்ட நாளிலே இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனம் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரன் மூலமாக எத்தனையோ வீடுகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை கேட்டு ஆமாம் இதுதான் உண்மை, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதை வீணடித்து விட்டோமே என்று சிந்தித்து இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் அமருவதாக. வசனங்களை விளக்கி காட்டி அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் அவர்களை நடத்துவீராக. இந்த நாளினுடைய இந்த வேத வசனத்தின் மூலமாய் வருகிற எல்லா கனத்தையும் மகிமை துதி ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காக மறுத்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று வெற்றியை தேடி தந்து மீண்டுமாக வரப்போகின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நிறைவாய் தங்குவதாக. ஆமென், ஆமென். God bless you.